குடியரசு தின விழாவிற்கு அதை முன்னிட்டு இங்கே கிராம சபை மீட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம ஊராட்சியில் வந்து அன்றைக்கி எத்தனையோ விஷயம்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து மனு கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் எல்லாம் செஞ்சுட்டோம்னு தான் அர்த்தம். இது மிஸ்டர் தேவராஜன்றவர் கொடுத்துருக்காரு. வாவுசி தெருவில் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இதில் வந்து சாலை வசதி பண்ணி தரேன்ட்டு நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு மாதம் ஆகட்டும், பண்ணித்தரேன். ஓகேவா? வந்து ஏற்கனவே வந்து குப்பை கொட்டுற இது வந்தது. அதை நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி அதை ஸ்டே வாங்கி நிறுத்திட்டோம். மறுபடியும் அதே இடத்துல வந்து பயோமெட்ரிக்ஸ் மைனிங் இந்த குப்பையை போட்டு அழுவ வச்சு அதுலேருந்து கேஸ் தயாரி போகிறாங்க. அந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறேன்னு இப்போ தாம்பரம் மாநகராட்சி வந்து கொண்டு வந்தது. போன வாரம் வந்து அவங்க பார்வையிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க, நான் கொண்டு வந்தாவோம், நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு போனாங்க. இப்போ கண்டிப்பாக இது வந்துன்னா, ஏன்னா இது வந்து லாரியில் தான் வரும். இந்த குப்பை ஃபுல்லாகவே லாரி சொல்ல 3 வழியும் வரும். அகரம் இப்படி வந்து வரும், பொன்மாறு வந்து வரும், கண்டிகை வழியாக வரும். அப்போ இந்த லாரியில் கொண்டு வர அந்த கழுவு நீரில் கழுவு பொருட்கள் வந்து இறஞ்சினே தான் வரும் ரோட்டில். அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். இது வந்து கண்டிப்பாக அது எதிர்க்கணும். அது வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து போராடுவோம். ஓகேவா? இது வந்து ஆமாம் பாதிக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கு போகணும், நீதிமன்றத்தை நாடணும். அதுக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் நம்ம அது வந்து இதை போராடி தான் ஜெயிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து போராடுவோன்றது தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நியாயமான உறுப்பினர் சரிதா வந்து கொடுத்துருக்காங்க. பொருள் வந்து RPWD சட்டம் வந்து 2016 படி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு திட்டம் அதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ மாற்றுத்திறன் இருக்காங்கன்ட்டு கணக்கு எடுத்துகிட்டு அவங்க என்ன சதவீதத்தில் இருக்காங்க என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி, நம்ம வெங்கடமான ஊராட்சி உள்பட்ட கம்பெனி வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அன்றைக்கி நம்ம அதை பெற்று தருவோம். ஓகேவா? இது ஒரு நல்ல இதுதான் அது. ஆனால் ஃபஸ்ட்டு எத்தனை ஹேண்டிகேப்ட் இருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம எல்லாம் சேர்ந்து ஊரில் இருக்க கம்பெனி காலேஜ் எல்லாம் பார்த்து நம்ம இதை வேலைவாய்ப்பு பெற்றுத்தரோம். இதை நான் வந்து நம்பிக்கை கொடுப்பேன். ஓகேவா? லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ரீட் லைன் வந்து இருக்குது. அது என்னன்னா கொஞ்சம் எல்லாம் இண்டிவிஜுவல் சுவிட்சாக இருக்குது. போட்டு விட்றீங்க, அப்புறம் அதை ஆஃப் பண்ணுறதே கிடையாது. நிறைய நான் ஒரு 2 டைம் வந்தால் நான் தான் வந்து ஆஃப் பண்ணேன். அது போட சொல்கிறேன், நான் போட்டு இருந்துடும். பட் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? உங்களுக்கு ரோடு வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணித்தரோம். உங்களுக்கு ரோடு சாங்ஷன் ஆகிடுச்சு. இந்த ரோடை வந்து நான் ஜல்லி வச்சு தரேன். ஓகேவா? ஓகே, நன்றி. இப்போ யாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி ரிப்பேர் பண்ணுறதில்ல, பயன்பாட்டில் இல்லை. அது ஒன்று அதை சரி. இதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன். நான் கூப்பிட்றேன் சொல்கிறேன். நான் வரேன். ஓகேவா? முதல் மேலே இல்லை சனிக்கிழமை மட்டுமா? உரை ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் இங்கு உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் இளைய தலைமுறைகளும் சிறுவர்கள் மற்றும் சகோதரிகளும் அதாவது வளர்ச்சி அடைந்த பாரத என்கின்ற பிரசாரத்தில் இந்த கிராம சபைக்கு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் முறையான என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது நாடு முழுவதும் பெரியம்மை மற்றும் போலியோ போன்ற நோய்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன என்பதை தங்கள் அறிவுரையில் அவையோர் தொழுநோய் கிராமங்களில் இருந்து விரைவில் ஒழிக்கப்படும் நம் ஒன்று சேர்ந்து பணிபுரிய வேண்டும். அனைத்து மருத்துவ நிலையங்களிலும் தொழுநோய்கள் கூட்டு மருத்துவ சிகிச்சை முறையிலும் இலவசம் கிடைக்கிறது. நமது சுகாதார பணிகள் அனைவரும் அனைத்து வீடாக சென்று எவருக்கெனும் தொழுநோய் குறிகள் உள்ளதா என்று பரிசோதிக்கின்றனர். யாருக்காவது வெளியிட உடல் பகுதிகளில் இருந்தால் கைகள் மற்றும் கால் பாதங்களில் உணர்ச்சி குறைவு ஏற்பட்டிருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது தொழுநோயின் அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டால் ஆரம்ப சுகாதார சிகிச்சை மேற்கொண்டு குணப்படுத்தி உடல் உறுப்புகளின் ஊனம் ஏற்படாமல் தடுத்து விடலாம். தொழுநோய் பற்றிய தவறான கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம். இந்த நோய் கண்டறிய முழுமையாக கூட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் குணமாகிவிடும். ஆனால் காந்தியடிகளின் நினைவு நாள் முன்னிட்டு ஜனவரி 30ஆம் தேதி தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தொழுநோய் அறிந்த தொழுநோய் அற்ற இந்தியாவை உருவாக்குவோம். அனைவரும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.